வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் ஆன்கிரிட் சோலார் இன்ஸ்டால் பண்ண எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சவாலாக இருந்தது. ஏன்னு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 15 பேனலுக்கான ஸ்ட்ரக்சரு, ஆனால் நாங்கள் இதில் 13 பேனல் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மீதம் இருக்க 2 பேனலுக்கான கேப் பார்த்தீங்கன்னா பேனல் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் விட்டுருக்கோம். இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்க பேனல் பார்த்தீங்கன்னா சாத்விக்கோட 565 வாட்ஸ் பைஃபேஷியல் டாப்கான் என் டைப் டிசிஆர் பேனலு. மொத்தம் 13 பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த 13 பேனலும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிங்காக பிரிச்சுருக்கோம். 6 பேனல் ஒரு ஸ்டிங்கும் 7 பேனல் ஒரு ஸ்டிங்கும் பிரித்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் சோலார் போடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் மொட்டை மாடி இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் எப்படி வேலை செஞ்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் ஆன்கிரிட் சோலார் போடணுன்னாலும் சரி, ஆஃப் கிரிட், ஹைப்ரிட், என்பேஸ் சோலார்னாலும் சரி, நாங்கள் சிறப்பாக செஞ்சு தரோம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எங்களுக்கு இதுவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்க இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டானோட 3 ஃபேஸ் ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எங்களோட இந்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்கிரிட் சோலார் போடணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.